அவர்தான் நம்மை எல்லாம் உருவாக்கினார். இன்றைக்கு நான் இந்த நிலையில இருக்கிறேன் சொன்னால், இங்கே வந்திருக்கிற மேடையில இருக்கிறார் சொன்னால், அந்த கிளைக்கழகத்தில் இருக்கிறவர்கள் வார்டு செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அவருடைய உழைப்பு சத்தான உழைப்பு, அதை மறந்துவிடக் கூடாது. சில இடத்திலே அவர்கள் எண்ணுகிறார்கள், ஆகவே நம்மை விட்டு விட்டார்களே அப்படி என்று நினைக்க வேண்டாம். நீங்க தான் இந்த பாகக்கலை பொறுப்பாளர்களுக்கு வழிகாட்டி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த இயக்கம் வாழையடி வாழையாக வளர வேண்டும். அம்மாவில் சட்டமன்றத்தில் அழகாக தெரிவித்தார்கள், எனக்கு பின்னாலும் கழகம் 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள். அப்படி கழகம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வழிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள், இந்த இயக்கம் 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உழைத்தவர்கள், கொண்டுவிழா கண்ட கட்சி, அதற்காக பாடுபட்டவர்கள், அவரை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஒருபோதும் மறக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறேன். நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் பாக கிளையில் நிர்வகிக்கப்பட்ட கிளைக்கழக அந்த பாக கிளையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது, நல்ல ஆலோசனை அவருக்கு வழங்குங்கள். இதை அனுபவ நீதியாக அவருக்கு வழங்குகின்ற பொழுது வாழையடி வாழக நம்முடைய கட்சி பணி சிறப்பாக அமைவதற்காக இதை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மகளிர்கள் அழகாக அமர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே பார்க்க ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் எத்தனையோ கூட்டத்திற்கு போயிருக்கின்றேன். ஆனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எதிர்கொண்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று சபலம் ஏற்றி அமர்ந்திருக்கின்றேன். இன்றைக்கு தேர்தல் என்ற போயிலே அந்த களத்தில் இறங்கிவிட்டீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்தவுடன் அந்த தேர்தல் என்ற போயிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கழக கொடியை நிலைநாட்டுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே 200 இடங்களில் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, இருமாப்போடு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், நாட்டு நடப்பை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே எந்த மூலை முடுக்கில் சென்றாலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி வரும் என்று மக்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவேற்றது, 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனை படைத்திருக்கின்றது, என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்காங்க என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம், இந்த மாவட்டம் நீங்கள் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு தனியாக கள்ளக்குறிச்சி தலைவிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்து பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாங்கள் துவக்கினோம். அப்பொழுது புதிதாக துவங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் எங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பல்வேறு சாலைகள்
பாலங்கள், தடுப்பு அணைகள், குடிமராமத்து திட்டத்திலே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி, குளம், கொட்டை அத்தனையும் விவசாயிகள் பங்களிப்போடு தூர் வாரி மழை காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது, குடிப்பதற்கு தேவை நீரை கிடைக்கப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்திருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போட்டோ ஷூட் அழகா வருவாரு, போட்டோ எடுப்பாரு, நம்முடைய பத்திரிகையாளர்கள் அது அப்படியே அழகா போடுவாங்க, உடனே அழகா காட்டுவாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. வரம்பா விட்டுருமா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கீங்களா? விட்டுருமா? நிறைய இருக்கு தம்பி, ஒன்னா ரெண்டா. ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். அப்படி நல்ல அரசாங்கமா செயல்பட்டது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, நான் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது. அதனால இன்றைக்கும் மக்கள் அதிமுகவை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விவசாயிகளுக்கா கூட்டுறவு கடன் தள்ளுபடி, 2,110 கோடி தள்ளுபடி, ஒரே ஆண்டில் 2 முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கப்பட்ட பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். அதோட விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு ஆடுகள் வளர்க்க பெண் தொழிலாளி கொடுத்தோம். கரை மாடுகளை வழங்கினோம். இப்படி விவசாய பெருங்குடி மக்கள் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே என்னென்ன திட்டத்தை விவசாயிகளுக்கு செஞ்சால் அந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள், விவசாய தொழிலாளி பயன்பெறுவார்கள் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கூட சகோதரர் குமரகுரு தெரிவித்தார், மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1020 கோடி, 1020 கோடி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்ட எல்லையிலே அமைத்திருக்கின்றோம். இந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டதுடைய நோக்கம், நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்கே அப்போலோ பால் பண்ணைக்கு சென்றேன். அந்த அப்போலோ பால் பண்ணையில ஒரு நாளைக்கு பசு 60-70 லிட்டர் பால் கொடுக்குது. அதே பசுக்களை நம்முடைய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்திலே நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய பெண் தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு அதை கொடுக்கலாம் என்று எண்ணித்தான் இந்த கால்நடை பூங்காவை 1020 கோடியில 1000 ஏக்கர்ல அதுல இந்த கலப்பின பசுக்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அந்த பெண் விவசாய தொழிலாளிக்கு இலவசமா கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு இலவசமா கொடுப்போம், பால் உற்பத்தி பெருக்குவோம். இதனால அவருக்கு குடும்ப வருமானம் உயரும். எவ்வளவு அற்புதமான திட்டம்! இன்னும் திறக்காத மூடி வச்சிருக்கிறீங்க. நான் சட்டமன்றத்தில் பேசி, கூட்டத்தில் பேசி, அப்படியே ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் வெட்டி திறந்ததோட அப்படியே போட்டாங்க. எதையுமே செய்யல. அதேபோல் ஆடு வளர்க்கிறோம், எல்லாம் விவசாயத்தை ஒட்டிய தொழில். எனக்கு பெண் விவசாய தொழிலாளி, விவசாயி ஒரு ஆடு வளர்க்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துல ஆடு வளர்த்தீங்கன்னா 20 கிலோ எடை கொண்ட ஆடை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக ஒரு வருடம் ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுக்கப்படுகின்ற ஆடு 40 கிலோ எடை கொண்ட ஆடா இருக்கும். அப்ப அந்த பெண் தொழிலாளிக்கு 20 கிலோ ஆடு கூடுதலா கிடைக்கும். எடை கூடுதலா கிடைக்கின்ற பொழுது வருமானம் கூடும். அதுபோல கோழி, பன்றி, மீன், இப்படி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளி கொடுப்பதற்கு தான் இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனால் பல லட்சம் செங்கலிலே கட்டப்பட்ட கால்நடை பூங்கா
ஒளிவிழந்து காட்சியளிக்கும். எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம். இதை ஏன் நடைமுறை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இதில் எதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? இன்னைக்கு விவசாய குடிமக்கள் விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம் முடக்கி இருக்கின்றீர்கள். இன்னும் அடுத்த ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்க இருக்குது. மே மாசம் உங்கள் துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். இந்த திட்டம் தொடரும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்கள் கலப்பின ஆடுகள் கொடுக்கப்படும், விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோடு இந்த பகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அதையெல்லாம் முடக்கிட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக நிரம்பிய பகுதி, அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக்கை தொடங்கணும். சுமார் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் அறிவிக்கப்பட்டு 1850 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கி கொடுத்தோம். அதுக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் அங்கே போய் இலவசமாக சிகிச்சை பெறலாம். அதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? அதையும் மூடிட்டாங்க. இப்படி அதிமுக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய முடியும் என்று சிந்தித்து சிந்தித்து செயலாற்றி செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை மூடு விழா கண்ட அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் பல்வேறு கிராமங்களிலே தோற்றுவிக்கப்படும். ஏழைகளுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படும். யாராலும் தடுக்க முடியாது. இது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி அத்தனை பேரும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அந்த இயக்கம் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த திட்டத்தால் ஏழைகளை எப்படி ஏற்றம் பெற செய்ய முடியும், அதற்கு என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும், அதை நம்முடைய இருவரும் தலைவர்கள் வழியிலே செயல்படுத்தி காட்டினோம். அதை மீண்டும் செயல்படுவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள். அதோட திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அப்ப ஊரூரா போனார். திமுக நிர்வாகிகள் போனாங்க ஊரூரா, திமுக எம்எல்ஏ ஊரூரா போனாங்க. இப்படி ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில போடுங்க. நான் அந்த பொட்டிய அழகா பெரிய பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து வெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு காணும் சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். மக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடிதத்தை எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணுமே காணோம். என்னன்னு கேட்டா கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடித்த மூலமாக எழுதி பெட்டியிலே ஓடுங்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்களே, என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க? அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருந்துட்டு, எந்த பிரச்சனையும் தீர்க்கலையே. அதோட எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்றேன். நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நீக்கணும்னு சொல்றீங்க.
அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒரிசல் பேருந்து. அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படி ஒழுகுது, கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்துல. அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு ஏன் பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் முன்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்காங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினாதான் கட்டணம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க, டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கலாம். நாங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில். எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார். திடீர்னு எந்திரிச்சாரு. நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சி ஐயா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவர்கள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா? பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? ஸ்டாலின் அவர்களே பொறுத்து பாருங்கள், அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தாலே
துணிச்சலோடு நெஞ்சை நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறைகளிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு சொன்னா, நான் நாட்டு மக்களிடத்திலே இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன். நிறைவேற்றுகிறோம். மக்கள் என்னை நம்புவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதிமுக ஆட்சியில இன்னும் பல திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் வந்ததா? அதோடு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன். கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தின் பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானோர் ஆயிரோட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வரவே இல்லை, வரவே இல்லைங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக. என்னிடத்திலே சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள், இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அதிமுக இயக்கம். சிந்திச்சு பாருங்க. 68 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டது. அதிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கல்வி தொடர்வதற்காக அதிமுகவே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி செலவை முழுவதும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா இந்த ஆட்சியில தாராளமா கிடைக்கும். இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது. கட்டுப்படுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது. இந்த போதைப் பொருளால் திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். அறவாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். பலமுறை சொன்னேன், கேட்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையிலே செல்லாதீர்கள். போதையின் பாதையிலே செல்லாது என்று சொல்லிவிட்டு
அவையெல்லாம் போதைக்கு தள்ளாடி இருக்கிற காட்சியை பார்த்தோம். அவர் தலைவர் சொல்றாரு, அவருடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் டிவியில பார்த்தோம். ஆக இதை நான் சொன்ன உடனேயே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் பால்படுகின்றார்கள், மாணவர்கள் பால்படுகின்றார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மல் முதலமைச்சர், ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம். திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தை கொடுப்போம். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு நீட்டை பத்தி சொல்றாரு தம்பி. இந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? நான் பல முறை பேசிட்டுங்க. பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கிறார் ஸ்டாலின். உண்மையிலேயே மனசாட்சியுள்ள மனிதராக திரு ஸ்டாலின் இருந்தா நான் சொல்றதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நீட் எப்பொழுது வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க, அரசியல் வெளியிடுறாங்க. அப்ப யாரு அமைச்சர்னா நாமக்கல்ல இருக்கின்ற திமுக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்போதுதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக அரசாங்கம். இன்று வரைக்கும் நீட்டை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதற்கு காரணம் யாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவருடைய மனைவி ஒரு சீனியர் வக்கீல். அவர் போய் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இன்றைக்கு தமிழகத்திலே நீட்டை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள். ஆனால் வெயிலை பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டு நாம் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ். தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. அதோட அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. 3,80,000 பேர் நம்முடைய மாணவ மாணவி படிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளியுடைய மகன், விவசாயியுடைய மகன், கூலி தொழிலாளியுடைய மகன், இப்படி நடுத்தரம் சாதாரண மக்கள் அவருடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே பெரும்பாலானோர் படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்பதற்காக நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017-18 வெறும் 9 பேர், 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. எண்ணினே நாமும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிர்கட்சி குரல் கொடுக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, என் மனதிலே பட்டது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் மருத்துவராக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 3,460 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்தால் கூட அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிக்கு. அதனால் என் மனதிலே தென்பட்டது, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிக்கு அந்த கல்வி கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று
அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு நீ கொண்டு வந்தியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் டெல்லி போனார். திரு மோடி அவர்கள் நம்ம அதிமுக ஆட்சி இருந்தது. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின். அப்ப மோடி எதிர்த்து திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். என்ன பலூன்? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது. பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார். பிரதமருக்கு வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை, ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அண்மையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற பொழுது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று 3 ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்பொழுது பேட்டி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார். அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி என்ற முறையிலே கேட்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்திலே புறக்கணித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கல. இதையெல்லாம் இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சரா? சிந்திச்சு பாருங்க. 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுவோம் என்று கருதி ஓடோடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். ஏன் இப்ப போய் பாரத பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறீங்களா? கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாம். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசில் இருந்து பணம் கிடைக்கவில்லை என்று அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு நிறுத்தி வச்சிருந்தீங்க. நான் டெல்லி சென்றேன். டெல்லி செல்கிற பொழுது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள், நமக்கு வர வேண்டிய நிதிகள் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சட்டமன்றத்திலே பேசினார். கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. நான் டெல்லி செல்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்ன, இந்த முதலமைச்சரை நம்பி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள்.
ஏழை மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற மக்கள் ஏழை மக்கள். அந்த மக்களுக்கு வரவேண்டிய அந்த நிதி வரவில்லை. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நான் மனுவாக கொடுத்தேன். உடனடியாக சுமார் 3000 கோடி மத்திய அரசு விடுவித்தது. உன்னால் பெற முடிஞ்சதா? முதலமைச்சர் தப்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களே, இந்த ஏழை மக்களுடைய பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடிஞ்சதா? முடியதான அரசாங்கம் இருக்கின்றது. மக்களிடத்திலே